என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய துணையிடமிருந்து வந்திருக்கின்ற ஒரு நல்ல செய்தியினை இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அதுவும் உனக்கு மனமகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் பொழுது அதை உன்னிடத்தில் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா? என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மட்டுமே சொந்தமானது. அதனால் நீ மட்டும் இந்த வாக்கினை தனிமையில் கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற இந்த சந்தோஷத்தை நீ மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் விரும்புகின்றேன். இந்த பிரத்யங்கராவின் எண்ணம் என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ தனிமையில் கேட்டு விடுவாய். என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் அது தன்னுடைய துணையை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு உறவு, நமக்கு மனதில் என்ன எண்ணங்கள் இருந்தாலும் அதை நாம் அவர்களிடத்தில்தான் முதலில் தெரிவிப்போம். ஆனாலும் என்ன சண்டை சச்சரவுகள் என்றாலும் அது அவர்களோடு தான் நமக்கு முதலில் வருகின்றது. இப்படி வாழ்க்கையில் அதிகப்படியான நேரத்தை செலவிடுகின்ற ஒருவர்தான் உன்னுடைய துணை. இப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கை துணையானது கணவன் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது. உடன் பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம், நல்ல நட்பாக இருக்கலாம். அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற ஒரு உண்மையான உறவு, இந்த உறவிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உனக்கு வந்திருக்கின்றது. என்னவாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, பெரிதாகவெல்லாம் உன் மனதை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இவர்களின் அன்பு உனக்கு வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது உண்மை என்றால் உன்னை போலத்தானே அவர்களும் ஆசைப்படுவார்கள். உண்மையான அன்பு ஒன்று மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். பொய்யான அன்பு ஒரு நாளும் இங்கே வெற்றி பெறாது என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆறுதலாக, உனக்கு ஆதரவாக ஒரு துணையானது கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அது தெய்வம் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பந்தம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த உறவு உன்னை விட்டு பிரிய தெய்வம் அனுமதிக்காது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். மனஸ்தாபங்கள் வரும், சண்டைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். இப்படி எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து உனக்கான நல்ல விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அம்மா உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? என் பிள்ளையே, உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற சில மனஸ்தாபங்கள் பல காலமாக நீடித்து வந்து கொண்டே இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் சரியாக இல்லை. அவ்வப்பொழுது அவர்களை பற்றியே நினைத்து கொள்கிறோம். எப்பொழுதுமே அவர்களின் எண்ணங்கள் இல்லை என்றாலும் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் சில விஷயங்களை நடத்தும் பொழுது அவர்களின் ஞாபகம் உனக்கு வந்து விடுகின்றது. எப்பொழுது எல்லாம் அவர்களின் ஞாபகம் உனக்கு வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய கண்கள் குளமாகி நிற்கின்றது. ஏனென்றால் பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்தாலும் அவர்களோடு நீ இருந்த நாட்கள், சந்தோஷமாக அவர்களோடு நீ வெளியே சென்ற நாட்கள் என்று இந்த நாட்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எப்பொழுதும் உனக்கு
பல ஞாபகங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உனக்குள் பல நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை எப்பொழுதுமே நீ யோசித்து கொண்டுதான் இருக்கின்றாய். நாம் வைக்கின்ற அன்பு நமக்கு உண்மையானதாக இருக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்களின் பிரிவு உனக்கு மிகுதியான மனம் வேதனையை கொடுத்து விட்டது. இப்படி நம் வாழ்க்கை இருக்கக்கூடாது. வேறு ஏதாவது நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் என்று என் குழந்தை யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக இந்த உறவு உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடவில்லை. எப்படி நீ நினைக்கும் பொழுது உன் கண்கள் அவர்களை நினைத்து கலங்குகின்றதோ அதுபோலத்தான் அவர்களின் நிலையும் இருக்கின்றது என்கின்ற நல்ல செய்தியைத்தான் இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றி நினைத்து அவர்கள் கண்கள் கலங்கத்தான் செய்கின்றார்கள். எதனால் இத்தனை பெரிய பிரிவு ஒன்று ஏற்பட்டது என்று சொல்லி இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது இப்படியே தொடரும் என்றால் நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரக்கூடுமே என்று நினைத்து அவர்கள் மிகுந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், அன்று நமக்கு கை கொடுத்த ஒரு உறவு இன்று நம்மை விட்டு தள்ளி நிற்பதை பார்க்கும் பொழுது மனது என்னவாக இருக்கும் என்பதனை உன் தாயானவள் என்னால் உணர முடிகின்றது. ஆனால் நிச்சயமாக இந்த சூழ்நிலை இப்படியே இருக்கப் போவதில்லை. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுது ஒரு உறவு யோசிக்கின்ற விஷயத்தையே இன்னொரு உறவும் யோசிக்கின்றதோ, எப்பொழுது இருவரின் மனநிலையும் ஒன்று போல இருக்கின்றதோ அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உறவுகள் மீண்டும் சேரப்போகிறது என்று. ஏதாவது ஒரு நிலையில் மீண்டும் இந்த உறவுகள் ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகிறது என்று. அதைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, நீ உன் துணையை நினைத்து கண்ணீர் வடிப்பதும், அவர்களை எண்ணி மனம் வருந்துவதும், அவர்களின் பிரிவை நினைத்து வேதனைப்படுவதும் அவர்களுக்குள்ளும் இருக்கிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன். இதே நேரத்தில் இந்த பிரத்யங்கரா உனக்கு இன்னொரு விளக்கத்தையும் கொடுக்கின்றேன். எல்லோருக்கும் இது பொருந்தி விடாது. உண்மையான அன்பு, உண்மையான நம்பிக்கை கொண்டு பழகியவர்கள் சூழ்நிலையின் காரணமாக பிரிந்திருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமே தவிர, வேண்டும் என்றே பிரிந்திருந்தால் ஒரு நாளும் இது சாத்தியமாகாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் யாருக்கும் இது அவ்வளவு எளிதில் நடந்து விடாத ஒரு விஷயம். நீ மனதில் நினைப்பதைத்தான் அவர்களும் நினைக்கிறார்கள், நீ யோசிப்பதைத்தான் அவர்களும் யோசிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுதும் இது போன்று இல்லாமல் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். உன்னுடைய துணையிடமிருந்து நான் கொண்டு வந்தது நல்ல செய்திதான் என்று என் பிள்ளை உணர்ந்திருப்பாய் என்று நம்புகின்றேன். உன்னை சுற்றி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே அதை நீ எப்பொழுதுமே மனதில் நல்ல எண்ணங்களோடு யோசிக்கும் பொழுது அதை இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை மேலும் மேலும் தேடி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும். இந்த பிரத்யங்கரா அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னை விட்டுவிட மாட்டாள். உன் வாழ்க்கையில் உனக்கு எது சந்தோஷம் என்று எனக்கு தோன்றுகின்றதோ அதை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனநிறைவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றென்றும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.